தர்மஸ்தலா விவகாரம் குறித்து பேசுவதற்காக ஐயா நரசிம்மமூர்த்தி அவர்களை சந்தித்து ஒரு பேட்டி எடுப்பதற்காக நம்ம பல கட்ட முயற்சிகளை எடுத்தோம். அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி விதன்சௌதா பின்னாடி இந்த LH பில்டிங்கில் தான் அவர் இருப்பதாக நமக்கு தகவல் வந்தது. அங்கேயே அவரை சந்தித்து இந்த பூங்காவில் அவரை உட்கார வச்சு இந்த பேட்டி நம்ம தொடர்ந்தோம். அட்வொகேட் பாலன் ஆகட்டும், ஜெகதீசன் ஆகட்டும், கோபால் கவுடா ஆகட்டும், ஐயா நரசிம்மமூர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாமே கடவுள் நம்பிக்கை ஆட்டுறவங்க. இவங்க தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கையில்லாததா இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவா? இல்லை 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 அது இறை நம்பிக்கை இல்லை. அது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. அவனுடைய அதான். ஆமாம், உனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். இங்கே நான் முதல் சொன்ன மாதிரி இந்த RSS டீம் முதல்ல இறங்கிட்டு இருந்தாக்கா நாங்கள் இறங்கிக்க மாட்டோம். கரெக்ட், இது பாயிண்ட். எவரானா அவங்க வந்து நியாயம் கேட்டுருந்தா நீங்கள் இறங்கிக்க மாட்டீங்க. ஆமாம், எனக்கு என்ன பெங்களூர்லேருந்து நான் போகணுமாங்க? தேவையே ஓகே, ஒரு மனித உரிமை மீறல். ஆமாம், அப்போ நம்ம அங்கே இருக்கிறோம். ஆமாம். தர்மஸ்தலா விவகாரத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம். தர்மஸ்தலாவில் தொடர் படுகொலைகள் நடந்த பிறகு, இந்த சௌஜன்யா கேஸ் நடந்த பிறகு அந்த வழக்கு வந்து ஒரு தேக்கநிலையில் இருந்தது. அந்த வழக்கை ஒரு நீதி விசாரணை நடத்தணும், ஒரு ஸ்பெஷல் ஒரு டீமை வந்து உருவாக்கி அந்த வழக்கு வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து கர்நாடக முதல்வர் CM சந்தித்து அழுத்தம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் SIT வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கி இந்த வழக்கு வந்து மிக வேகமாக வந்து விசாரிக்கப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமானவர் வந்து நரசிம்மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களா ஐயா? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? 13 குழிகளை வந்து தோண்டி எடுத்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு எலும்பு பொருளும் கிடைக்கல. அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான ஆள் அவர் அப்படின்ற மாதிரிலாம் கன்னட ஊடகங்களில் பேசி வராங்க. 13வது குழியில் வந்து எந்த எலும்பு கூடும் கிடைக்கலன்றாங்கன்னா இந்த வழக்கு எந்த மாதிரி போய் முடியும்? எலும்பு கூடுகளே கிடைக்கலன்றாங்க. காமிக்கப்பட்ட ஒரு 13 இடங்கள்ல 2 இடத்துல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் 5 அப்புறம் 11 மற்ற இடங்களில் கிடைக்கலன்றாங்க ஐயா. இந்த 11ல் வந்துட்டு ஏறத்தாழ 130 எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய எவிடன்ஸ். தணிக்கை குழுக்கு ஒரு சின்னது ஏதாவது கிடைச்சா கூட எவிடன்ஸ் கிடைச்சா கூட போதாங்க. இன்னைக்கு வழக்குகள் எப்படி போயின்னு சொன்னாக்கா சர்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்றான், மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்றான், அதே போல இயர்ஸை எவிடன்ஸ் சொல்றான். அதெல்லாம் மீறி இப்போ வந்துட்டு மெக்கானிக்கல், டெக்னிக்கல், போட்டோகிராபிக்கல், இப்போ CCTV கேமரா. உதாரணத்துக்காக கௌரி லங்கேஷ் கேஸ் எப்படி ஆச்சுங்க? எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, இந்த மோப்ப நாய் முதல்கொண்டு எல்லாம் பண்றாங்க. ஆனால் ஃபைனலி we got it from the CCTV. ஆமாம், அப்படி பலதரப்பட்ட இது நமக்கு RSS, BJP, VHP, விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மாதிரி அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாங்க. பாரு இப்போ எவிடன்ஸே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு கூட வந்து ராலி போடுறதா கூட இருக்காங்க. இப்போ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப நல்ல கேள்விங்க. இது எப்போ இந்த பீமா வந்தாரோ இந்த RSS, சங் பரிவார், இந்த கும்பல் எல்லாமே, அந்த BJP ஆகட்டும், VHP ஆகட்டும், பஜ்ரங் தள் ஆகட்டும், சிவசேனா ஆகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வழக்கு எடுக்கணும் ஆச்சு. ஏன் என்று சொன்னா கற்பழிக்கப்பட்ட பெண்கள், கொலை செய்யப்பட்ட பெண்கள் அனைத்து பேரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அது குறிப்பா பிராமண பெண்கள் இருக்காங்க. இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு சின்னது கீறல் நேரிட்டால் கூட RSS அண்ட் டீம், அதை சார்ந்த உள்ள சபாக்களும் கட்சிகளும் பொங்கி எழுதுறாங்க. ஆமா, இங்க செத்திருக்க அனைத்து பெண்ணும் கற்பழிக்கப்பட்ட எல்லாருமே இந்து பெண்கள், பிராமண பெண்கள் ஆயிருக்கும் பொழுது அவங்க இஷ்யூ எடுத்துக்கணுமா இருந்துச்சு. விட்டுருங்க, அட்லீஸ்ட் பீமா வந்த பிறகாவது போகணுமா இருந்துச்சு. கர்நாடகத்தில் அது முதல் மந்திரி ஆகட்டும், மினிஸ்டர்ஸ், கேபினெட்டு, MLAs, MPs, அவனுக்குள்ள ஒரு சின்ன எதனா ப்ராப்ளம், சின்னது எதனா வந்துச்சுன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கக்கா, உனக்கு தைரியமா இருந்தா மஞ்சுநாத் கோயில் வந்துட்டு சத்தியம் பண்றேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்நாடகாவில் ஒரு வழக்கம் உண்டு. அது வழக்கம் உண்டு. ஆமா, மஞ்சுநாத் கோயில் முன்னாடி வந்து சத்தியம். ரொம்ப முக்கியமா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தர்மஸ்தலா விவகாரத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக வந்து மனித உரிமை சம்பந்தமான கர்நாடகாவில் நடக்கிற எல்லா சிக்கல்களையும் வந்து பங்கு கொண்டு மக்களுக்கு வந்து சேவை புரிஞ்சு வராரு. தர்மஸ்தலாவில் தொடர் படுகொலைகள் நடந்த பிறகு
இந்த சௌஜன்யா கேஸ் நடந்த பிறகு அந்த வழக்கு வந்து ஒரு தேக்க நிலையில் இருந்தது. அந்த வழக்கை ஒரு நீதி விசாரணை நடத்தணும், ஒரு ஸ்பெஷல் ஒரு டீமை வந்து உருவாக்கி அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து கர்நாடக முதல்வர் சிஎம்ஐ சந்தித்து அழுத்தம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் எஸ்ஐடி வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கி இந்த வழக்கு வந்து மிக வேகமாக வந்து விசாரிக்கப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமானவர் வந்து ஐயா நரசிம்மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து பல்வேறு விதமான வழக்குகளை வந்து பொதுநல வழக்குகளை வந்து தொடுத்து வந்துருக்காரு. இப்போ குறிப்பாக வந்து திருப்பதியில் வந்து இந்த லட்டு வந்து காலங்காலமாக கொடுக்கப்படுற ஒரு பிரசாதம். ஆனால் அந்த பிரசாதம் வந்து தரமானதா, எஃப்எஸ்எஸ்ல வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற வழக்கெல்லாம் வந்து தொடுத்தாரு. அதே போல் கர்நாடகாவில் கூட வந்து பல ஓட்டர்களை வந்து கோயிலுக்குன்னு சொல்லி பணங்கள்லாம் வசூலிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுத்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணதில் வந்து மிக முக்கிய பங்கு வச்சவர் ஐயா வந்து இந்த தர்மசாலா இஷ்யூ வந்து இப்போ தான் வந்து பெரிய அளவில் வந்து சூடுபிடிச்சிருக்கு. ஆனால் 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து நடந்த அந்த தொடர் படுகொலைகளில் வந்து பங்கு கொண்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீதி கேட்டு அங்கே வந்து களத்தில் இருந்து போராடி இருக்காரு. அதனால் நேரடியாக இன்றைக்கி ஐயாவை சந்தித்து இன்றைக்கி இந்த பரபரப்பான சூழலில் அங்கே இருக்கிற அந்த சூழல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? ஐயா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலமாக வந்து பீமான்ற ஒரு ஆள் வந்த பிறகு 13 குழிகளை வந்து தோண்டி எடுத்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு எலும்பு கூடும் கிடைக்கல. அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான ஆள் அவர் அப்படின்ற மாதிரிலாம் கன்னட ஊடகங்களில் பேசி வராங்க. 13வது குழியில் வந்து எந்த எலும்பு கூடும் கிடைக்கலறானா இந்த வழக்கு எந்த மாதிரி போய் முடியும்? எலும்பு கூடுகளே கிடைக்கலன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ஏதோ இந்த ஒரு சாட்சியாக வரப்பட்ட பீமான்றது அதுவும் கூட சேர்த்து இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய மிக கொடூரமான கற்பழிப்பை ஒட்டி கொலை பீமா வந்த பிறகு இந்த வழக்கு போக்கில் இது மாத்திரமில்லை, இதுக்கு முன்னால் நடந்த மிக கொடூரமான கற்பழிப்பை அடுத்து கொலைகள் இதெல்லாம் சேர்த்து தான் அட்லீஸ்ட் இந்த நிலைமையிலாவது அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த எஸ்ஐடி என்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ற இது அமைப்பு வச்சு நடத்துகிறாங்க. இப்போது இவர் காமிக்கப்பட்ட ஒரு 13 இடங்களில் 2 இடத்துல எலும்பு கூடுதல் கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் 5 அப்புறம் 11 மற்ற இடங்களில் கிடைக்கலன்றாங்க ஐயா. இந்த 11ல் வந்துட்டு ஏறத்தாழ 130 எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய எவிடன்ஸ். இது எப்படி சொல்றேன்னு சொன்னா 13ல் 2 இடத்துல கிடைச்சு 11 இடத்துல கிடைக்கல. 13க்கு 13 கிடைக்கலனாக்கா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ என்னவா இருக்குது இல்லை, யாரு ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் நாட் ஈஸி ஸ்டோரி. நோ 130 140 எலும்புகள் கிடைச்சிருக்குனாக்கா இட்ஸ் a பிக் விக்டரி ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். எப்படி சொல்றேன்னா இந்த தணிக்கை குழுக்கு ஒரு சின்னது ஏதாவது கிடைச்சா கூட போதாங்க. இன்னைக்கு வழக்குகள் எப்படி போயின்னு சொன்னாக்கா சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்றான், மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்றான், அதே போல இயர்சே எவிடன்ஸ் சொல்றான். அதெல்லாம் மீறி இப்போ வந்துட்டு மெக்கானிக்கல், டெக்னிக்கல், போட்டோகிராபிக்கல், இப்போ சிசிடிவி கேமரா. உதாரணத்துக்காக கௌரி லங்கேஷ் கேஸ் எப்படி ஆச்சுங்க? எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, இந்த மோப்ப நாய் முதல்கொண்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலி வி காட் இட் ஃப்ரம் தி சிசிடிவி. அப்படி பலதரப்பட்ட இது நமக்கு இருக்குது. திஸ் இஸ் an இனிஷியல் ஸ்டேஜ். திஸ் இஸ் ஆரம்பத்தோட கட்டம் இது. நாம அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்றது இது வந்து அரசாங்கத்துக்கும் அப்போ நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு போலீஸ் இலாக்காக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கும். அதனால பொறுத்திருந்து கவனிச்சு நம்ம பார்க்கணும். ஐயா இப்போ வந்து RSS, பிஜேபி, விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மாதிரி அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ எவிடன்ஸே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு கூட வந்து ராலி போடுறதா கூட இருக்காங்க. இப்போ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப நல்ல கேள்விங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. இது
இது ஆரம்பத்திலிருந்து எப்போ அந்த பீமா வந்தாரோ அட்லீஸ்ட் இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. பல ஆண்டுகளாக ஃபர்கெட் பீமா வந்தார் 3ஆம் தேதி வர்றார், லாஸ்ட் மந்த் 3ஆம் தேதி வர்றார். அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இந்த கும்பல் எல்லாமே, அந்த பிஜேபி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், பஜ்ரங் தள் ஆகட்டும், சிவசேனா ஆகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வழக்கு எடுக்கணுமாச்சு. ஏன் என்று சொன்னா, கற்பழிக்கப்பட்ட பெண்கள், கொலை செய்யப்பட்ட பெண்கள் அனைத்து பேரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அது குறிப்பா பிராமண பெண்கள் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய காலகட்டத்தில் ஒரு இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு சின்னது கீறல் நேரிட்டால் கூட ஆர்எஸ்எஸ் அண்ட் டீம் அதை சார்ந்த உள்ள சபாக்களும் கட்சிகளும் பொங்கி எழுதுறாங்க. இங்க செத்திருக்க அனைத்து பெண்ணும் கற்பழிக்கப்பட்ட எல்லாருமே இந்து பெண்கள் பிராமண பெண்கள் ஆயிருக்கும் பொழுது அவங்க இஷ்யூ எடுத்துக்கணுமா இருந்துச்சு. விட்டுருங்க, அட்லீஸ்ட் பீமா வந்த பிறகாவது போகணுமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ இந்த வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லைங்களா, இந்த சோஷியல் மீடியா ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு யார் போயிருக்குன்னு சொன்னா, வீரேந்திர ஹெக்டே அவங்களோட தம்பியே போயிருக்காரு. ஹர்ஷேந்திர ஹெக்டேன்னு சொல்லி அவர் கீழ்கோர்ட் போயிருக்காரு, உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. ஒரு கேஸ்ல கூட, ஒரு கோர்ட்ல கூட அவருக்கு ஃபேவரா வரல. இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்திக்கிறேன். சொல்லுங்க. இதே போல தேவகுடைய பேரனுடைய அந்த பிரிஜ்வால் ரேவனுடைய கேஸ் வந்தப்போ கிட்டத்தட்ட 400 கேசட் கிடைச்சப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு கர்நாடகால. அப்போ அவன் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டு அங்க வந்து பதுங்கி இருந்தாப்ல. ஆனா ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருந்தானா, இங்க வந்து ரோட்ல இறங்கி நான் அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணலன்னு சொல்லி அன்னைக்கு வந்து ரோட்ல போராடினாருன்னா மக்கள் வந்து அவங்க குற்றம் செய்யலாம் ஏத்திருப்பாங்க. ஆனா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்ல. அதே போலதான் தர்மஸ்தலா வழக்குலையும் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தவறு செய்யற என்ன பண்ணிருக்கணும், மக்கள் முன்னாடி வந்து நீதி விசாரணை பண்ணுங்க, நான் ஓப்பனா நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் சொல்லிடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது இவங்களுடைய சுத்தி தான் இந்த எல்லா படுகொலையும் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. உண்மையாங்களா? உண்மைன்னு சொன்னா அது தீர்மானம் செய்ய வேண்டியது கோர்ட் தான். அல்டிமேட்லி கோர்ட்டுக்கு இந்த போலீஸ் இலாக்கா வந்துட்டு சரியான முறையில் கேஸை விசாரித்து சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணாங்கன்னாக்கா இட் இஸ் லெஃப்ட் டு த கோர்ட்டு தீர்மானம் பண்ணும். கோர்ட்டில் கூட அதுப்பா நான் சொன்னீங்களா, வெறும் ஐ விட்னஸ் மாத்திரம் இல்லை, சர்க்கன்ட் இன்டர்வியூ, மெட்டீரியல் எவிடன்ஸ், மெக்கானிக்கல் எவிடன்ஸ், இதை வச்சு கன்வென்ஷன் கொடுக்க. திஸ் இஸ் நாட் த ஸ்டேஜ். இது இந்த கட்டத்தில் நம்ம பேசக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். சரிங்கய்யா. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள் இந்த மாதிரி விஹெச்பிலாம் வந்து இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பக்கம் நிற்காம அந்த கோயில் பக்கம் நிற்பதற்கு காரணம் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு காரணம்னு சொன்னாக்கா, வெரி ரீசெண்ட்லி அந்த கோயிலுடைய புனிதம் இல்லை, நிர்வாகத்தை கவனித்துக்கூடிய ஒரு பெரியவருக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ராஜ்யசபா மெம்பர். ஆமா, வீரேந்திர ஹெகடே வந்து ராஜ்யசபா பிஜேபியில். ஆமா, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு இந்திய தேச, அதாவது இப்போ நான் ஒரு கோயில் வச்சுக்கிறேன், எந்த ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் சார்ந்து அந்த கோயில நான் தர்மகர்த்தா இப்படி பேசுவோம். இந்த கோயிலுக்கு வந்து நான் தர்மகர்த்தான்னு வச்சுக்கிறேன் இல்லைங்களா. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்ன மீறி எங்க ஒரு இடத்துல கொலைகள் எதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடக்குது அங்கங்க பதிச்சு வச்சுக்கினா, அதுக்கு எதிராக போய் நான் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகனா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் மேற்கொண்டு அதை ஊக்குவிச்சு இது யார் பண்ணாங்க கண்டுபிடின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அங்க என்ன நடக்குதுன்றது தெளிவாக தெரியுது. அது ஜுடிஷியல் பிரகாரமா பார்த்தோம்னா கூட அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் இந்த புதர்ல எங்க அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த தர்மஸ்தலா அப்படி வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்குதா அப்படின்னு சொன்னா எல்லா டீமும் வந்து இதை சர்ச் பண்ணுங்க, இதை முதல்ல இதை உண்மையை கண்டடிங்க, எங்க இந்து பொண்ணுங்க அது எங்க பிராமண பொண்ணுங்க செத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரத்தோட அந்த மனுஷன் வந்து சொல்லியிருந்தா குற்றவாளி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இவர் எதிராகவே போறாருன்னா அங்க தப்பு நடந்திருக்கிறது வந்துதான். இங்க இப்ப வந்து ஊர்வலம் போறாங்க இல்லைங்களா, இந்த நாளைக்கு இவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதுதான். இல்ல செய்தி சொன்னீங்க இல்ல, ஒரு சின்ன திருத்தம் அதுல சொல்லுங்க. அவரு வெளியே வந்துட்டு இருந்தாருனாக்கா அவர் குற்றமற்றவர் என்று நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. அல்டிமேட்லி குற்றமற்றவரா குற்றம் செய்தவரா என்று தீர்மானிக்கப்படுவது கோர்ட் அல்டிமேட்லி. சரி,
அதான் ஐயா, இருக்கும். humanity ஆனால் நீங்க பிரகாரம் சொன்னது ரொம்ப இல்ல ஹியூமானிட்டி பிரகாரம் ஆமாம்மா ரொம்ப என்னன்னாக்கா அந்த தர்மகர்த்தாவுடைய வேலை என்னன்னாக்கா என்னுடைய புனித ஸ்தலத்தை காப்பாற்ற வேண்டும். காப்பாத்து புனிதத்தை காப்பாத்து. ஏன்னா ம். அது இது 10-20 வருஷமா இல்லை, ஆமா 100 வருஷமா அது நூற்றாண்டு. நடந்து பல நூற்றாண்டுகளாக அந்த கோயில் பெரிய புனிதத்தன்மை உள்ள கோயில். ம். அதாவது இன்னைக்கு கர்நாடகத்தில் அது முதல் மந்திரி ஆகட்டும், மினிஸ்டர்ஸ், கேபினெட், எம்எல்ஏஸ், எம்பிஸ், அவனுக்குள்ள ஒரு சின்ன எதனா ப்ராப்ளம் சின்னது எதனா வந்துச்சுன்னா கூட ம். அவங்க என்ன சொல்றாங்கக்கா, ம். உனக்கு தைரியமா இருந்தா ம். மஞ்சுநாத் கோயில் வந்துட்டு சத்தியம் பண்றேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முக்கியமான கர்நாடகால ஒரு வழக்கம் உண்டு. அது வழக்கம் உண்டு. ஆமா ஆமா மஞ்சுநாத கோயில் முன்னாடி வந்து சத்தியம் அதில் ரொம்ப முக்கியமா இன்னொரு நம்ம வழக்கம். மாஜி முக்கியமந்திரியா இருந்த ம். எடியூரப்பா ம். ரீசெண்டா கூட ம். அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ம். அவ்வளவு உனக்கு துணிச்சல் இருந்தார், ம். நீ மஞ்சுநாத் மேல அண்ணா அண்ணப்பான்னு கூட சொல்லுவோம் நம்ம ம். கடவுள், ம். நீ சத்தியம் பண்ணுங்கப்பா, நான் வரேன், ம். நான் தயாரா இருக்கேன், நீ வரீங்களா அப்படின்னு. அப்படின்னு ஒரு அவ்வளோ ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு கடவுள். அந்த கோயிலை நீங்க சொன்ன மாதிரி அந்த தர்மகர்த்தாவனுடைய செயல் இப்படி நடந்திருந்தா மக்களை ஆமா மக்களுக்கு ம். அது அவருக்கு அவ்வளவுதான் தப்பு செயல்னு சொல்லியிருந்தா ம். ஃபர்கெட்டப்பட்ட பீப்புள் ம். ஜனங்க இன்னைக்கு இப்படியும் பேசுவான், ஆமா. நாளைக்கு அப்படியே பேசுவான். ம். ஆனா அவனுக்குன்ற ஒரு மனசாட்சி இருக்குல்ல, ம். அது அவருக்கு நல்லா இருந்திருக்கும். நீங்க சொன்ன நல்ல வார்த்தை நீங்க சொன்னீங்க. அவர் செய்ய மறுத்து மாத்திரம் இல்ல, அதுக்கு எதிர்த்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அது தடுக்க எல்லாத்தையும் போயிருக்கிறது மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை இது பண்ணு. ஐயா நீங்க அதுல அந்த கோர்ட்ல கூட எந்த கோர்ட்டுக்கெல்லாம் இவங்க ஏறுறாங்களோ எல்லா கோர்ட்லயும் கூட இவங்களுக்கு எகனஸ்டா தான் ஆடுறாங்க. ஆர்டர் வந்து ஐயா நீங்க இப்போ லோக்கல் போலீஸ் இருக்குது, இங்க மாநிலத்திலே நிறைய வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் எஸ்ஐடி ஸ்பெஷலாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்து நீங்க ஏன் வந்து முதல்வர் சந்திச்சு இந்த கோரிக்கை? இல்ல இது ரொம்ப சிம்பிள் இது. பிகாஸ் அந்த லோக்கல் போலீஸ் இப்போ உதாரணமாக ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்குங்களா, அங்கே அந்த எம்எல்ஏ யார் வேணுன்றது அவர் தான் தீர்மானம் பண்ணுறாரு. ஆமாம் தீர்மானம் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் ம். இவரை போட்டுக்கோங்க, ம். சப் இன்ஸ்பெக்டர் இவரை போட்டுக்கோங்க ம். அப்படின்ற ஒரு இது இங்கே இருக்குங்க. இது இங்கே மாத்திரம் அக்ராஸ் த கண்ட்ரி ம். இதுதான் நிலைமை. அப்படி அங்கே இருக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனு லோக்கல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு தனி அரசாங்கம் பண்றாங்க. தனி அரசாங்கம் அது, ம். தனி அரசாங்கம் வந்தா ம். வரங்க அதுக்கு வரங்க. பாருங்க இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கும் பொழுது ஒரு 10 நாளுக்கு முன்னால மஞ்சுநாத கவுடான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், ம். அவர் ரெகுலர் போஸ்டிங்னு சொன்னாக்கா சிறுசி, ம். ம். சிறுசி சிவமோகா, அது ம். ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் அது. இதுக்கு தணிக்கைக்காக எஸ்ஐடிக்காக வந்திருக்காரு. ம். அவர் போன வாரம் ம். இந்த பீமான்ற ஒரு முகமுடி அணிந்திருக்காரு, ம். அவரை ராத்திரியில கூப்பிட்டு அவரை ம். த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ம். உன்னை வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் வச்சிருக்கேன், ம். 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 உங்க ஃபேமிலியெல்லாம் அழிச்சிடுவேன் நான் ம். ம். த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ம். உடனடியாக ம். அந்த பீமாண்ட என்ன பண்ணாரு, அவரோட வக்கீல்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, எனக்கு உயிருக்கு பயமா இருக்கு. ம். அப்போ அந்த அட்வொகேட் இமீடியட்டா எஸ் மெயில் பண்ணியிருக்காரு. ம். யாருக்கு? எஸ்ஐடி ம். ஃபோன் இது மெயில் பண்ணியிருக்காரு. ம். நான் அர்ஜென்ட் இப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஈஸோ விஷயம் என்ன இதில் சொல்லுங்க நீங்கள், நான் கேட்குறேன். ம். அப்போ இப்படி தான் சொல்லியிருக்காரு. வெரி நெக்ஸ்ட் டே has been transferred. மஞ்சுநாதா. Manjunath Gowda has been transferred. ஓகே ஓகே. So this is the situation. ம். இதுதான் இது. ம். ஸோ இப்படியா இருக்கும்பொழுது எஸ்ஐடி ஆமா எஸ்ஐடியில் இப்போ எங்களுக்கு என்னென்ன எஸ்ஐடினாக்கா, ம். இப்போ இருக்க அதிகாரிகள் எல்லாருமேலையும் இப்போ ஆக்சுவலி என்னக்கா, போலீஸ்னால மக்களுக்கு ஐயோ லஞ்சம் வாங்குறா பண்ணுறீங்களா, நம்ம ரேண்டமாக அவங்கள அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள Yes. அதுல முக்கியமாக நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ம். கண்டிப்பா இருக்கிறாங்க. ம். நான் வந்து ஐ கேன் நேம் தம் ஆல்சோ. ம். இப்போ சந்திரசேகர் ஐபிஎஸ் ஆகட்டும், நம்ம பிகே சிங் ஆகட்டும், இப்போ இருக்க இவர் எஸ்ஐடி சீஃப் இருக்கார், அவரும் அவ்வளோதான். அனுச்சேத் ஒரு யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர், பிரில்லியன்ட் ஆஃபீஸர், நான் கரப்டிவ் ஆஃபீஸர், இவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க. நம்ம இது இல்லை அது இல்லை என்னக்கா அப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாதுங்க. ம். அப்படியெல்லாம் போகக்கூடாது. நம்ம வி ஷுட் ட்ரஸ்ட் சம்திங். எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை. அதனால தான் ம். இதான் நான் சொல்லலைங்களா, லோக்கல் போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லை. இல்லை. அவ்வளவுதான். சிம்பிளா Yes, yes, லோக்கல் yes. நம்பிக்கை இல்லை. இந்த கேஸ் வந்து இப்படி முடிவு வைக்க. ஆமா 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 ஆமா. பவர் இல்ல ஓகே ஓகே ஓகே. லோக்கல் போலீஸ்க்கு ஒரு சட்டன் பவர்ஸ் இருக்குங்க. ஆ. பவர் வை நாட், ஐயா அப்புறம் நீ வை நாட், ம். இல்ல தே ஆர் தி ஹைலி பவர்ஸ். very powerful. எம்எல்ஏ கண்ட்ரோல்ல எம்பி அததான் சொல்றேன்ல. ம். அதான் இப்போ இவங்க போன எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க எல்லாம், ம். இந்த டாப் ஐபிஎஸ்ங்கெல்லாம். ம். அது முடிஞ்சா திரும்பி வந்துட போறோம். ம். they are not going to stay there. ம். அதனால நடக்குது.
ஐயா இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே பெலதங்கடியில் நடந்த மனித உரிமை மீறல்கள், தர்மஸ்தலம் நடந்த மனித உரிமை மீறல்கள்லாம் நேரடியாக நீங்கள் போயிட்டு அங்கே வந்து களத்தில் நின்று நிறைய பார்த்துருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் சொல்லு. 14 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேஸை வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த மர்டர் அந்த கேஸ்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வருமா? இல்லை, நாங்கள் அப்போது எங்களுக்கு அத்தன்டிக்காக எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த அந்த அம்மையாரோட பேர் நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கேஸ் அது தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அப்போது அந்த அம்மாவை கொடூரமான முறையில் ரேப் பண்ணிட்டு மர்டர் ஆகுனாங்க. இதே மாதிரி தான் நாங்கள் போகிறோம். அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே நாங்கள் அதுக்கு நியாயம் வேணும்னு கேட்குறோம். நாங்கள் அப்போது எங்களை வெரிட்டி அடிச்சாங்க. இப்போ இருக்க மாதிரி இப்போ அட்லீஸ்ட் இப்போ வந்து மக்களுக்கு இது போய் சேர்ந்துருக்குது. என்னன்னா 1 2 இல்லை, 100கணக்கான அவர் சொல்றாருன்னா அட்லீஸ்ட் கம்சேக்கம் ஒரு 10வது ஆயிருக்காதா? அந்த 10 என் வீட்டில் ஆயிருந்தாக்கா அப்படி என் தாய்மார்களுக்கு வந்துட்டு வந்துருக்கு. நான் எங்க போறேன்னு சொல்லுங்க. நான் எங்க போறேன்? ரிக்ரேஷன் போறேன்னா, பீச்சுக்கு போறேன்னா, டூருக்கு போறேன்னா? இல்ல என்ன படைத்த கடவுள்கிட்ட நான் போறேன். அடுத்தாச்சுங்களா? அதுவும் ரொம்ப இந்த கர்நாடகாவில் ரொம்ப பெரிய கோயில் அது. வெளி மாநிலத்துங்களில் நார்த் இந்தியா எல்லாம் வராங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. ஏன் போறேன்? நாங்க நம்பிக்கையில போறேன். என் கடவுளை என்னை காப்பாத்தா, என் கடவுளை எனக்கு எல்லாமே என் கடவுள் எனக்கு எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு சொன்னா எப்படிங்க? எப்படி என்னுடைய இருப்பிடம், நான் நம்பிக்கை கடவுளை தான். சரி, அந்த கடவுள் இடத்துல எப்படி நடக்குதுன்னாக்கா, சரிங்க, நாளைக்கு நான் போவேன். நான் இங்க பெங்களூர் போறதுக்கு எனக்கு ஐ திங்க் ட்வைஸ். பயம். ஆமா, பெற்ற தாய்களுக்கு எப்படி என்ன ஆகும்? தர்மசலவா வனப்பா அப்படின்ற பயம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் கூட காரணமா இருக்குது. ஐயா, இப்போ வந்து அட்வொகேட் பாலன் ஆகட்டும், ஜெகதீசன் ஆகட்டும், கோபால் கவுடா ஆகட்டும், ஐயா நரசிம்மூர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாமே கடவுள் நம்பிக்கை ஆட்டுறவங்க. இவங்க தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கையிலாதா இல்லை அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவா? இல்லை, அது இறை நம்பிக்கை இல்லை. அது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. அவனுடைய அதான். ஆமாம், உனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். இங்கே நான் முதல் சொன்ன மாதிரி இந்த RSS டீம் முதல்ல இறங்கிட்டு இருந்தாக்கா நாங்கள் இறங்கிக்க மாட்டோம். கரெக்ட், இது பாயிண்ட். எவரானா அவங்க வந்து நியாயம் கேட்டுருந்தா நீங்கள் இறங்கிக்க மாட்டீங்க. ஆமாம், எனக்கு என்ன பெங்களூர்ல இருந்து நான் போகணுமாங்க? தேவையில்லை. ஓகே, ஒரு மனித உரிமை மீறல். ஆமா, அப்போ நம்ம அங்கே இருக்கிறோம். ஆமாம், இப்போ